நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ் யூஏஇ இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாங்குகிற எக்கு என்ன கலரில் ஸ்டாம்ப் ஆகிருக்குன்னு எப்போவாது நோட் பண்ணியிருக்கீங்களா? இன்கேஸ் அது க்ரீன் கலராக இருக்குன்னா அது லோக்கலி ஃபார்ம். இன்கேஸ் ரெட் கலர் இல்லை பிங்க் கலரில் ஸ்டாம்ப் ஆயிருந்ததுன்னா நமக்கு அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக நமக்கு வந்து சேர 20 டேஸ்க்கு அபோவ் மேலே ஆகும். ஸோ எப்போவுமே எக்கு வாங்கும்பொழுது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டாம்ப் ஆகிருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இது நமக்கு லோக்கல் ஃபார்ம்லேருந்து கிடைக்கிறது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷும் கூட. இந்த டேட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம எக்கை வந்து எவ்வளோ சீக்கிரம் கன்சியூம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வாங்கிட்டு வர எக்கை திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மாட்டாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், எக்கை வந்து அப்படியே கிச்சனில் வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், கண்டிப்பாக நம்ம அதை ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் வைக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 4 to 10 டிகிரி செல்சியஸ். நம்ம வீட்டுக்குள்ளே அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்காது. அதனால் கண்டிப்பாக எக்கு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ளே மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள், வெளியில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.